இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரை பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும். இந்த படத்தோட கதை என்னன்னா, தெரியாதனமா மாஃபியா கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான வாழ்வா சாவா கேம் விளையாண்டா மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியும். அந்த கேமை ஜெயிச்சா வீட்டுக்கு காசோட போலாம். அந்த கேம்ல சப்போஸ் தோத்துட்டா நம்மளை கொன்றுவாங்க. இப்படிப்பட்ட கேம்ல நம்ம ஹீரோ எப்படி போய் மாட்டுனா அவன் தப்பிச்சு வந்தானா இல்லையா, அந்த கேம்குள்ள நடக்கிற கோபம், ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் காட்டுற படம் தான் தி அனிமல் வேர்ல்ட். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அனிமேஷனை காமிக்கிறாங்க. அதுல ஒரு ஜோக்கர் பொம்மை எல்லா கிரியேச்சர்ஸையும் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்குள்ளேயும் ஒரு ஜோக்கர் பர்சனாலிட்டி இருக்கு. அவன் எப்பெல்லாம் பயங்கர எமோஷனல் ஆகுறானோ அப்பெல்லாம் அந்த ஜோக்கர் பர்சனாலிட்டியே வெளியே வந்துடும். நம்ம ஹீரோ ஒரு மால்ல ஜோக்கர் வேஷம் போறவனா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு அவன் பாக்குற வேலை சுத்தமாவே பிடிக்கல. வேண்டா வெறுப்பா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பின்னாடி யாரோ பாப்கார்ன் எடுத்து அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பழைய ஃப்ரெண்டு. அப்படியே அவனோட ஃப்ரெண்டு ஒரு பெரிய மிருகமா மாறிடுறான். இப்ப நம்ம ஹீரோ ஒரு ட்ரெயின்ல இருக்கான். அந்த ட்ரெயின்ல எல்லாருமே மிருகமா மாறிடுறாங்க. நம்ம ஹீரோ திடீர்னு ஜோக்கரா மாதிரி அங்க இருக்க எல்லா மிருகத்தையும் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அது ஒரு கனவு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட, நீ ஏன் உன்னோட வீடை விற்க கூடாது, உங்க அம்மா வேற கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க படுத்து படுக்கையா, நீ வேற உன்னோட லவ்வரை கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கு நிறைய பணம் தேவைப்படுது, அதனால என்னோட கிளைண்ட் உன்னோட வீடு நல்ல ரேட்டு கொடுத்து வாங்க ரெடியா இருக்காங்க, அதனால உன்னோட வீடை வித்துரு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல என்னோட வீடெல்லாம் விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துடுறான். நம்ம ஹீரோவோட அம்மா பல வருஷமா கோமால இருக்கிறதுனால நம்ம ஹீரோ அங்கேயே தங்கி அவங்க அம்மாவை பாத்துக்கிறான். நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கதான் நர்ஸா வேலை பாக்குறாங்க. நம்ம ஹீரோ நீ நர்ஸ்னால அங்க இருக்க பேஷண்ட் அதை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்றான். உடனே கடுப்பான நம்ம ஹீரோ அவனுக்குள்ள இருக்க ஜோக்கர் வெளியே வர அந்த பேஷண்ட் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். அதுல பக்கத்துல இருக்க பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. அதனால நம்ம ஹீரோவோட அம்மாவை வெளியே ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்து, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறான். உடனே அவனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவனோட வீடு விற்கிறதுக்கு ஒத்துக்கிறான். அவங்க அம்மாவோட கைரேகை யூஸ் பண்ணி வீடியோ வித்துடுறான். அவனோட ஃப்ரெண்டு வித்த கையோட வேற ஒருத்தங்கிட்ட போய் அந்த பத்திரத்தை கொடுக்க நம்ம ஹீரோக்கு ஏதோ தப்பா படுது. ஒரு நாள் நம்ம ஹீரோ வெளியே இருக்கும் போது திரும்பி பார்த்தா அன்னைக்கு நம்ம ஹீரோட்டு வந்து பத்திரம் வாங்கிட்டு போனவன் நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு அவனை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அந்த கால்ல என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு சீக்கிரம் கட் பண்ணிட்டான். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாவும் எடுக்க மாட்டான். ஆனால் அவனோட ஆஃபீஸ்க்கு போய் என்னன்னு பாத்துடலான்னு சொல்லிட்டு அவனோட ஆஃபீஸ்க்கு போனா அவனை வேலையை விட்டு தூக்கியே 2 மாசம் ஆகுதாமா. அப்படியே வெளியே வந்தா அந்த பத்திரம் வாங்கிட்டு போனவன் நின்றுட்டு இருக்கான். உன் ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த இடத்துல ஒரு வயசான ஆள் உட்காந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு உன்னோட பத்திரத்தை வச்சு என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான். அந்த பணத்தை திருப்பி தர முடியாதனால அவன் இறந்தும் போயிட்டான். ஸோ அவனுக்கு பதிலாக நீ தான் எனக்கு அந்த பணத்தை திருப்பி தரணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த பணத்தை உன்னாலேயே திருப்பி தர முடியலனா எனக்கு கீழே நீ 30 வருஷம் அடிமையா வாழணும் அப்படிங்கிறான். பட் உன்னோட நல்ல நேரம் உனக்கு ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன். அந்த பணத்துக்கு பதிலாக நீ என்கிட்ட ஒரு கேம் விளையாடணும். அந்த கேம்ல ஜெயிச்சிட்டா நீ பணம் தர தேவையில்ல, அது போக உனக்கு எக்ஸ்ட்ரா பணமும் கிடைக்கும். சப்போஸ் நீ தோத்துட்டேன்னா உன்னோட முடிவு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல ரொம்ப நேரம் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கும் பணம் தேவைப்படுது. அதுவும் இல்லாம தப்பிக்கிறதுக்கு வேற வழியும் இல்ல. சோ அதனால சைன் போட்டுடுறான். இந்த கேம் வந்து ஒரு ஷிப்ல தான் நடக்க போகுது. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போக போறாங்க. இந்த கேமை விளையாடுறதுக்கு அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஸ்குவிட் கேம் மாதிரி நிறைய பேரை கூட்டிட்டு வந்து கடைசி வரைக்கும் யார் சர்வே பண்றாங்களோ அவங்க தான் வின்னரா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் அவங்களோட பிளேயிங் நம்பரை கழுத்துல பேட்சாட்ட ஒட்டுறாங்க. அப்புறம் மயக்க ஊசி போட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்படியே நம்ம ஹீரோக்கு மயக்க ஊசி போடலான்னு வர நம்ம ஹீரோக்குள்ள இருக்க மிருகம் வெளியே வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அங்க இருக்க கார்ல ஏறி தப்பிக்கிறான். பின்னாடி பயங்கரமா சேசிங்லாம் நடக்குது. அதுல எல்லா வண்டியும் அடிச்சு பறக்க விட்டுட்டு கார்ல தப்பிக்கிறான். பார்த்தா அது ஒரு கனவு. அப்படியே இந்த கனவுல வர மாதிரியே தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு வேகமா ஓடுனா 2 ஸ்டெப் ஓடுறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோக்கு மயக்க ஊசி போட்டுடுறாங்க. இப்ப ஒரு சிப்பில் அடைச்சு வச்சிருக்காங்க. இப்ப கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ற நேரமும் வந்துருச்சு. கேமோட ரூல்ஸ் சொல்றாங்க. இது என்ன மாதிரி கேம்னா, நம்ம நார்மலா விளையாடுவோம்ல ஸ்டோன் பேப்பர் சீசர், அந்த கேம் தான். பட் இதோட ரூல்ஸ் என்னன்னா, ஒவ்வொருத்தங்களுக்கு 4 செட் ஆஃப் கார்டு கிடைக்கும். அதாவது 12 கார்டு இருக்கும் கையில. அவங்களோட கையில ஒரு 3 ஸ்டாரும் தரப்படும். இந்த கேமோட டூரியேஷன் 4 மணி நேரம். அந்த ஸ்டாரை பெட்டா வச்சு கார்டு விளையாடலாம். இந்த 4 மணி நேரம் முடியறதுக்குள்ள அவங்க கிட்ட எல்லா கார்டு காலியா இருக்கணும். அது போக அவங்களோட கையில 3 ஸ்டாராச்சும் வச்சிருக்கணும். அவங்க 2 ஸ்டார் வச்சிருந்தாங்கன்னா அவங்க எலிமினேஷனு. அவங்க கையில பேலன்ஸ் கார்டு இருந்தாலும் அவங்க எலிமினேஷனு. அந்த 12 கார்டும் பிளே பண்ணி கையில யாரு 3க்கு மேல ஸ்டார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வின்னரு. அங்க கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இருப்பாங்க. அந்த 100 பேர் யாரு கூட வேணா விளையாண்டுக்கலாம். ஒரே மெம்பர் கூட தான் விளையாடணும்னு இல்ல. அந்த 12 கார்டும் 12 விதமான ஆட்கள் கிட்ட விளையாண்டுக்கலாம். இதுக்கு நடுவுல யார் கூட வேணா நீங்க கார்டும் ஸ்டாரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. விளையாடுறவங்க கையில எந்த கார்டு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் மேல இருக்க ஸ்கிரீன்ல காமிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கார்டு வச்சு பிளே பண்ணிக்கலாம். அப்படியே கேமும் ஸ்டார்ட் ஆக நம்ம ஹீரோ அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒருத்தர் பேசுறான். இந்த கேம்ல நம்ம 2 பேருமே ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கார்டு வைக்கும் போது டை ஆயிடுச்சுன்னா அவங்க எந்த ஸ்டாரும் தர தேவையில்ல, கையில இருக்க கார்டும் கரைஞ்சு போயிடும். இப்படி இருக்கும் போது நம்ம 2 பேருமே சொல்லி
வச்சு ஒரே மாதிரி கார்டை வச்சோம்னா நம்ம கிட்ட 12 கார்டும் காலி ஆயிரும், நம்ம கையில 6 ஸ்டாரும் இருக்கும், நம்ம ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் இவன நம்பருக்கு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அதனால பயத்தோட வைக்கிறாரு கார்டு. அவனும் சொன்ன மாதிரியே எல்லா கார்டும் சேமா வச்சு டைப் பண்றான். இப்பதான் இவன் மேல நம்பிக்கை வருது. இப்போ 9 கார்டு டைப் பண்ணக்கு அப்புறம் 10வது கார்டு நம்ம ஹீரோ சிசர் வச்சு அவன் ராக் வச்சு வின் பண்ணிடுறான். அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து சாரி ஆர்டர் மிஸ் ஆயிருச்சு, இந்த வாட்டி நீ ராக் வை, நான் சிசர் வைக்கிறேன், அப்போ உனக்கு ஸ்டார் ரிட்டர்ன் கிடைச்சிடும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சொன்ன மாதிரியே ராக் வைக்க அவன் பேப்பர் வச்சு வின் பண்ணிடுறான். அப்படியே நம்ம ஹீரோக்கு கடுப்பை என்னையே ஏமாத்திரான்னு சொல்லிட்டு சண்டைக்கு போக அங்க இருக்க கார்டு எல்லாம் பிடிச்சிடுறாங்க. நான் தான் சும்மா சொல்றேன்னா என்னையும் நம்ம விளையாட வர பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஸ்டார் வாங்கிட்டு போயிடுறான். அப்படியே நம்ம ஹீரோக்கு பயங்கர கடுப்பாகி நம்ம ஹீரோக்குள்ள இருக்க மிருகம் வெளியே வர அங்கேயே நம்ம ஹீரோ மயக்க போட்டு விழுந்துடுறான். எந்திரிச்சு பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு அங்கதான் இருப்பான். உன்னால தாண்டா எல்லாமே சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டை போட்டு அடிச்சிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோ கையிலயும் ஒரே ஸ்டார் தான் இருக்கு, அவனோட ஃப்ரெண்டு கையிலயும் ஒரே ஸ்டார் தான் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ ஒரு கார்டு தான் வச்சிருக்கான், அவனோட ஃப்ரெண்டு 4 கார்டு வச்சிருக்கான். இப்ப அவங்க பொழைக்கணும்னா சேஃப்டிக்கு ஒரு ஸ்டார் தேவைப்படுது. அதனால எந்த கார்டுமே இல்லாம 2 ஸ்டார் வச்சுட்டு ஒருத்தர் இருப்பான். அவன்கிட்ட போய் இந்த 5 கார்டு கொடுத்து அவன்கிட்ட ஒரு ஸ்டார் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கதான் இந்த கண்ணாடி போட்டவனை கண்டுபிடிக்கிறாங்க. அவன்கிட்ட போய் கேட்கும் போது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறான். நீ எங்களுக்கு அந்த ஸ்டார் கொடுக்கலனாலும் அவுட் ஆயிருவ, ஏன்னா உன்கிட்ட 2 ஸ்டார் தான் இருக்கு, உன்கிட்ட எந்த கார்டுமே இல்லை, அதனால எங்க கூட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி அவனை டீம்ல சேர்க்கிறாங்க. அப்படியே 3 பேர் விளையாடுறதுக்கு வெளியே போனா அந்த கண்ணாடி போட்டவன் தலை தெறிக்க அடிச்சு போடுவான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட 4 சிசர் கார்டு தான் இருக்கும், ஒரு பேப்பர் கார்டு ஆட்டைப்பட்டு போயிருவான். நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டு துரத்தி அவனை பிடிக்கிறதுக்குள்ள அந்த கார்டை வச்சு பிளே பண்ணிடுவான். அதுல தோத்து போய் ஒரு ஸ்டார் இழந்துருவான். அப்படியே அவனை தனியா கூட்டு போய் ரூம்ல அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஏன்டா கார்டை திருடிட்டு போனது இல்லாம அதுல தோத்து ஒரு ஸ்டார் வேற இழந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது எனக்குன்னு வெளியே ஒரு பொண்ணு இருக்கு, அவளை போய் நான் பார்க்கணும், அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி அழுகுறான். சரி இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, நம்ம கிட்ட 4 சிசர் கார்டு தான் இருக்கு, அதை வச்சு தான் பிளே பண்ணி ஆகணும். இப்ப எல்லார்கிட்டயுமே 12 கார்டு இருக்கும். அந்த 12 கார்டு சிசர் ராக் பேப்பர்னு சொல்லிட்டு 4 குரூப்பா பிரிஞ்சிருக்கும். இங்க இருக்கிறதுல யாரோ ஒருத்தன் ஆர்டர் வைஸா விளையாண்டுட்டு இருப்பான், சிசர் ராக் பேப்பர்னு சொல்லிட்டு. அதுல 5 கேம் விளையாண்டவனை கண்டுபிடிக்கணும். அவன் 6ஆவதா பேப்பர் கார்டை யூஸ் பண்ணுவான். நம்ம சிசர் வச்சு அப்ப வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறான். அந்த சிப்லயே லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நம்ம ஒரே ஒரு வாட்டி எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம். பேக்கப்க்கு நம்ம நிறைய காசு வாங்கி வச்சுட்டா அதை வச்சுட்டு ஸ்டார் கார்டு ஏதாவது வாங்க முடியுதான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் $5,000 லோனா வாங்கிக்கிறான். இப்ப அதே மாதிரி ஆர்டர் வைஸ்ல விளையாடுற ஒருத்தனை கண்டுபிடிச்சு அவன் கூட மேட்சுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ நம்பிக்கையோட சிசர் வைக்க நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே அவன் பேப்பர் வச்சு தோத்துடுறான். அவ்வளவுதான் அவங்க கூட விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி போகும்போது ஆம்பளை அந்த நீ இன்னொரு கேம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு வம்புழுகிறான். பட் அவன் விளையாடுறதுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறான், பெஸ்ட் ஆஃப் 3 வச்சுக்கலாம் அப்படிங்கிறான். 3 வாட்டி கார்டு வைப்போம், அதுல யார் அதிகமா ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் சிசர் வைக்க அவன் ராக் வச்சு வின் பண்ணிடுறான். ஹீரோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு ஹீரோவை தனியா கூட்டிட்டு போறான். அவனே போறாங்கிறான். அவனை திருப்பி கூப்பிட்டு வச்சு நீயே ஸ்டார் லாஸ் பண்ணிடுவ போல அப்படின்னு சொல்ல ஹீரோ இருந்துட்டு என்னோட கணிப்பு கரெக்டா இருந்தா நானும் அவனை மாதிரி ஆர்டர் வைஸ்ல விளையாடுறதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். நான் சிசர் வைக்கும் போது அவன் ராக்கு வச்சு ஜெயிச்சுட்டான். இப்ப என்கிட்ட பேப்பரும் ராக்கும் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பான். இப்ப ரெண்டுமே பேப்பர் யூஸ் பண்ணா ஒன்னு ஜெயிச்சுட்டு இன்னொன்னு டிரா பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது 2 சிசர், நம்ம ஈஸியாவே வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட 2ஆவதா சிசர் கார்டு எடுத்து வைக்க நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி அவன் பேப்பர் போட்டு தோத்துருவான். 3ஆவது கார்டு நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி அவன் பேப்பர் வைக்க நம்ம ஹீரோ சிசர் வச்சு 2 மேட்ச் வின் பண்ணி ஸ்டாரை வின் பண்ணிடுவான். இப்ப உள்ள இருந்து அந்த டான் யாரையா புடிச்சிட்டு வருவான். யாருன்னு பார்த்தா அங்க இருக்கிறவன் அவங்ககிட்ட இருக்க கார்டு எல்லாம் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு 3 சிசர் கார்டை பாத்ரூம்ல போட்டு ஃபிளஷ் பண்ணிருக்கான். என்ன பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா, நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து அவனை போட்டு தள்ளிட்டு எல்லாத்தையும் மிரட்டிட்டு போறான். இப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஜெயிச்சதோட சேர்த்து 5 ஸ்டார் இருக்கு. பட் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பத்தாது, சர்வே பண்றதுக்கு நிறைய ஸ்டார் தேவைப்படுது. அதனால நம்ம ஹீரோ இப்போ இன்னொரு பிளான போடுறான். அதிகமா பேப்பர் காலி ஆயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டோன் அதிகமா காலி ஆயிட்டு இருக்கு. இந்த கேம் கொஞ்சம் கொஞ்சமா போக போக பேப்பர் சீக்கிரமே காலி ஆயிரும். அப்ப சிசரோட ஸ்டோன் கம்மியா இருக்கும். இந்த நேரத்துல நம்ம ஸ்டோன் யூஸ் பண்ணனா எல்லா சிசரையும் வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கார்டு வாங்க முடியுமோ அவ்வளவு ஸ்டோன் கார்டு வாங்க ட்ரை பண்றாங்க. நம்ம 3 பேர் தனித்தனியா பிரிஞ்சு போய் தேடினாதான் நிறைய கார்டு வாங்க முடியும்னு சொல்லிட்டு 3 பேரும் காசு எடுத்துட்டு போய் தனித்தனியா பிரிஞ்சு கார்டு வாங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப இவங்க வாங்கிட்டு வந்த கார்டுல 30 ராக்கு, 2 சிசர், 4 பேப்பர் இருக்கு. இப்ப அந்த கண்ணாடி போட்டவன வெளியே அமிச்சிட்டு வெளியே போய் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே இரு. அந்த போர்டுல கரெக்டான டைம் வந்ததுமே கூப்பிட்டு நம்ம போய் விளையாண்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்டவன வெளியே அனுப்புறான். இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருக்க உன்னோட 8வது பர்த்டேல என்ன ஆச்சுன்னு சொல்லி அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க நம்ம ஹீரோவோட அப்பா பெரிய மேக்ஸ் ப்ரொஃபசர், எந்த கணக்கா இருந்தாலும் அசால்ட்டா போட்டு தள்ளிடுவாரு. அந்த கலர்ஸ் வச்சு நம்பர்ஸ் வச்சு பயங்கரமாவே பிளே பண்ணுவாரு. இப்படி இருக்கும் போது நம்ம ஹீரோவோட 8 வயசுல யாரோ ஒருத்தன் விசில் அடிச்சுட்டே வீட்டுக்கு வந்திருக்கான். அடியாட்களோட வந்து அவங்க அப்பாவை கடத்திட்டு போயிடுறான்.
இவனோட தலையில ஏதோ ஒரு மாஸ்காட்டை போட்டுட்டு டிவி முன்னாடி உட்கார வச்சிடுறாங்க. அந்த டிவில தான் இந்த ஜோக்கர் கார்ட்டூன் ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல அந்த கார்ட்டூனை பார்த்ததுனால அவனுக்குள்ள அந்த ஜோக்கர் பர்சனாலிட்டி வந்துருச்சு. எப்பெல்லாம் டென்ஷன் ஆகுறானோ அப்பெல்லாம் அந்த ஜோக்கராவே மாறிடுவான். இப்ப திடீர்னு பாத்ரூம்ல யாரோ பேசுற சவுண்டு கேட்க யாருன்னு எட்டி பார்த்தா ஒரு வெள்ளை சட்டை போட்டவன் ஒரு வயசானால போட்டு மண்டையை கழுவிட்டு இருப்பான். இப்ப அந்த கண்ணாடி போட்டவன் அறக்க பறக்க அடிச்சு ஓடி வருவான். என்னன்னு பார்த்தா இவங்க பிளான் போட்ட மாதிரி எதுவுமே நடக்கல. அதுக்கு மாறா சிசர்ஸ் எல்லாம் காலி ஆயிட்டு இருக்கு. ராக் அப்படியே இருக்கு. சிசர்ஸ் எல்லாம் பார்த்தனா நிறைய டிரா மேட்சா விழுந்துட்டு இருக்கு. நம்ம பேசுறது யாரோ ஒட்டி கட்டிட்டு ராக்க மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான். இப்ப வழியே இல்ல, பிளே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்டவனும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் போய் பிளே பண்றாங்க. அதுல 2 பேருமே தோத்து ஸ்டாரும் இழந்துடுறாங்க. இப்போதைக்கு அவங்க கையில மொத்தமாவே 3 ஸ்டார் தான் இருக்கு. அவ்வளவுதான், முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்த வந்து பேசுறான். நீ $500 கடன் வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியும். அது போக எல்லாரையும் வின் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நிறைய ராக்கு கார்டு வாங்கி வச்சிருக்க. சரி, நம்ம இப்போ ஒரு டீல் போட்டுக்கலாம். என்கிட்ட ஒரே ஒரு கார்டு தான் இருக்கு. அதை வச்சு நான் உங்ககிட்ட ஒரு மேட்ச் விளையாடுறேன். அதுல ஜெயிச்சிட்டானா என்னோட ஸ்டார் உனக்கு நான் செல் பண்றேன் அப்படிங்கிறான். ஆனா நீ அதுக்கு எனக்கு $400 நீ தரணும். ஏன்னா ஆல்ரெடி $100 நீ கார்ட்ஸுக்கு செலவு பண்ணிருப்ப. உன்கிட்ட $400 தான் இருக்கும் கையில. இப்படின்னு டீல் பேச நம்ம ஹீரோ இருந்துட்டு நாங்க 3 பேர் இருக்கோம், எங்களுக்கு 1 ஸ்டார்லாம் பார்த்தாது, நீ 3 ஸ்டார் தரணும் அப்படின்னு சொல்றான். அவனும் அந்த டீலுக்கு ஒத்துக்கிறான். நான் தோத்துட்டேன்னா உங்களுக்கு 3 ஸ்டார் தருவேன், அதே நீங்க தோத்துக்கிட்டீங்கன்னா உன்னோட எல்லா காசு எனக்கு தரணும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே மேட்ச் விளையாடுறதுக்கு போறாங்க. அப்ப அவனோட கார்டு வச்சுட்டு எப்படி இருந்தாலும் நீ தோக்க தான் போற அப்படின்னு சொல்லும் போது உங்ககிட்ட லாஸ்டா ஒரே ஒரு கார்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீ காமிச்சிருக்க. அப்படின்னா உங்களுக்குள்ளே நீங்க ஆடு நம்பர்ல விளையாண்டுட்டு உங்களோட ஸ்டாரை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கீங்க. நான் நிறைய ராக்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க நிறைய பேப்பர்ஸ் வாங்கியிருக்கீங்க. சோ உங்ககிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா பேப்பர் கார்டை வச்சு என்னோட ராக்கு கார்டை தோக்கடிச்சிட்டு நீங்க உங்களுக்குள்ளே டிரா பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நீ தப்பு கணக்கு போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருக்க சிசர் கார்டை எடுத்து வைக்க ஆப்போசிட்ல இருக்கணும் நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே பேப்பர் தான் வச்சிருக்கான். சோ நம்ம ஹீரோ வின் பண்ணி 3 ஸ்டார் வாங்கிட்டான். இப்ப அவங்க கூட தெரிஞ்சிட்டு இருந்த அடியாள் கிட்ட நம்ம ஹீரோ கொஞ்சம் காசை கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்க கார்டு எல்லாம் வாங்கிடுறான். இப்ப ஆப்போசிட்ல நின்னுட்டு இருந்தாலே அவன்கிட்ட என்னென்ன கார்டு இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் காசு கொடுத்து வாங்கிக்கிறான். இப்ப அவங்க கிட்ட போயிட்டு உன்னோட ஃப்ரெண்ட் எல்லாருமே என்கிட்ட கார்டு வித்துட்டாங்க, அது போக உங்ககிட்ட என்ன கார்டு இருக்கு அப்படிங்கறத என்கிட்ட சொல்லிட்டாங்க. சோ அதனால உங்ககிட்ட இருக்க $100 மில்லியன் உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் கார்ட்ஸ் என்கிட்ட கொடுத்தனா உங்ககிட்ட என்னென்ன கார்ட்ஸ் இருக்குங்கிறத நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பிளாக்மெயில் பண்ண அவனும் பயந்து போய் அவங்ககிட்ட இருக்க எல்லா கார்ட்ஸ் அவங்ககிட்ட இருக்க காசுலாம் தந்துடுறான். நம்ம ஹீரோ கூட ஃபர்ஸ்ட் விளையாண்டு ஏமாத்திருப்பான் இல்லையா, அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். உங்ககிட்ட 2 ஸ்டார் இருக்குன்னு தெரியும், என்னோட 1 ஸ்டார் உங்ககிட்ட நான் தரேன், அதுக்கு பதிலா உன்னோட கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட தந்துரு, நீ 3 ஸ்டார் வாங்கி சேஃப் ஆயிரலாம் அப்படின்னு சொல்ல அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸை விடு, நீ சேஃப் ஆகுறதுக்கு மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல நீ எலிமினேஷன் ஆனா என்ன நடக்கும் தெரியுமா, நான் தெரியத்தனமா எலிமினேஷன் ரூம்குள்ள போய் பார்த்தேன். அப்ப நிறைய பேரு ஏதோ கொடூரமான ரிசர்ச்சுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாங்க. சோ நீ எலிமினேஷன் ஆக வேணாம்னு நினைச்சனா என்கிட்ட இருக்க ஸ்டார் வாங்கிட்டு உங்ககிட்ட இருக்க கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துரு அப்படின்னு சொல்ல எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோட கையில 30 ராக்கு 34 பேப்பர் 5 சீசரும் இருக்கு. ஹீரோட பேச்சுல கடுப்பான அந்த சிவப்பு சட்டைக்காரன் ஆட்டை எப்படியாச்சும் உழைப்பிடலாம்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு நம்ம கம்மியான கார்ட்ஸ் தான் வச்சிருக்கோம், சோ யார் யாரு என்னென்ன கார்ட்ஸ் வச்சிருக்கா அப்படிங்கறது எல்லாத்துக்குமே தெரியும், ஏன் எனக்கே யார் யாரு என்னென்ன கார்ட்ஸ் வச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேரோட கார்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறான். சோ இதுக்கு ஒரே வழி நம்ம சஃபிள் பண்ணி விளையாடுறது தான். உங்க எல்லாரோட கார்டை என்கிட்ட கொடுங்க, உங்க எல்லாரோட கார்டையும் நான் சஃபிள் பண்ணி தரேன். சோ அது மூலியமா யாருக்கிட்ட என்னென்ன கார்டு இருக்குன்னு தெரியவே தெரியாது, நம்ம ஈஸியா விளையாண்டுக்கலாம் அப்படிங்கிறான். அதுல பாதி பேர் கார்டை கொடுத்துருவாங்க, பாதி பேர் நம்பிக்கை இல்லாம கார்டை கொடுக்க மாட்டாங்க. இங்க சஃபிள் பண்ணவங்க மட்டும் தான் விளையாடுவோம், சஃபிள் யாரெல்லாம் பண்ணலையோ அவங்க கூட நாங்க விளையாட மாட்டோம், நீங்க நிறைய கார்டை வச்சுட்டு அந்த கார்டோட உட்காந்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நாசுக்கா சொல்ல நம்ம ஹீரோக்கும் வேற வழி இல்லாம சஃபிள் பண்றதுக்கு அவனோட கார்டெல்லாம் கொடுத்துடுறான். இப்ப எல்லா கார்டுமே சஃபிள் பண்ணிட்டு நம்ம ஹீரோவோட கையில தராம அந்த கார்டெல்லாம் தூக்கி வீசிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ அந்த கார்டெல்லாம் பொறுக்கிறதுக்குள்ள அவன் நிறைய பேர் கூட கேம் விளையாண்டு ஸ்டார்லாம் ஜெயிச்சிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ கையில 32 ராக்ஸும் 34 பேப்பரும் 3 சிசரும் இருக்கு. அங்க இருக்கிறதுல நம்ம ஹீரோ கிட்ட மட்டும்தான் 34 பேப்பர்ஸுமே இருக்கு. இப்ப அந்த ரெட் சட்டைக்காரங்கிட்ட ஒரே ஒரு கார்டு இருக்கு, 8 ஸ்டார் இருக்கு. அவன் போய் ஒருத்தங்கிட்ட கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பான் விளையாடுறதுக்கு. நம்ம ஹீரோ இருந்துட்டு எல்லார்கிட்டயுமே போயிட்டு இவங்க கூட யாருமே விளையாடுறீங்க, நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். சஃபிள் பண்றேன்னு பேர்ல இவனுக்கு தேவையான கார்டு எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் கார்டு தான் நம்ம கிட்ட தந்திருக்கான். இருக்கிறதுலே பவரானது ராக்கு கார்டு தான். சோ இவனுக்கு ராக்கு கார்டு வர மாதிரி செட் பண்ணிட்டான். ராக்கு கார்டு தோக்கடிக்க கூடியது சிசர் கார்டு. சோ சிசர் கார்டு அடையாள தெரியற மாதிரி மடிச்சு வச்சிருக்கான். சோ இப்போ இவங்கிட்ட யாருக்கிட்ட எல்லாம் சிசர் கார்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சோ அவங்க கிட்ட மட்டும் விளையாண்டு எல்லா ஸ்டாரையும் ஜெயிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அந்த சிசர் கார்டு எல்லாம் தோத்துருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து ஆமா என்கிட்ட வந்து ராக்கு கார்டு வச்சு விளையாண்டான், என் சிசரை தோக்கடிச்சிட்டான்னு வந்து சொல்றாங்க. இப்போ அவன் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்கிட்டயும் சிசர் கார்டு தான் இருக்கும்.
சோ அந்த கார்டை எடுத்து பார்த்தா சொன்ன மாதிரியே மடிச்சிருக்கும். இப்ப அந்த ரெட் செட்டை கூட யாருமே விளையாட வர மாட்டானுங்க. நம்ம ஹீரோ அவங்கிட்ட போயிட்டு நீ விளையாடணும்னா என்கிட்ட மட்டும் தான் விளையாடணும் அப்படின்னு சொல்ல அவன் விளையாட முடியாதுன்னு போயிடுறான். இப்ப நம்ம ஹீரோ இருந்துட்டு எல்லாருக்கிட்டயுமே போயிட்டு நீங்க என் கூட விளையாடலாம், என்கிட்ட மட்டும் தான் 3 செட் ஆஃப் கார்டு இருக்கு. சோ அந்த 3 செட் ஆஃப் கார்டை நான் டேபிள் மேல வைக்கிறேன், உங்களுக்கு என்ன கார்டு தேவையோ நீங்களே செலக்ட் பண்ணுங்க, அந்த கார்டை வச்சு நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ கூட விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சிடறான், அப்புறம் 2 டைம் தோத்துறான். இங்க அந்த ரெட் செட் கார இருந்துட்டு அந்த 3 சிசர் யாரா வச்சிருக்கீங்க என் கூட வந்து விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு பையன் கண்டுக்கல. நம்ம ஹீரோ இருந்துட்டு அந்த ரெட் செட்டை கிட்ட போயிட்டு அடே மண்டையா, கேமோட ஸ்டார்டிங்லயே 3 சிசர் எவனோ பாத்ரூம்ல போட்டு ஃபிளஷ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளிட்டாங்க இல்லையா. அந்த கார்டு போர்டுல கணக்கெடுக்கப்படல, ரெஃப்ரிட்ட குடுக்குற கார்டு மட்டும் தான் அந்த போர்டுல கணக்கெடுக்கப்படுது. இங்க இருக்கிறதுல என்கிட்ட மட்டும் தான் சிசர்ஸ் இருக்கு, சோ வேற வழியே இல்ல, என் கூட மட்டும் தான் நீ விளையாடணும் அப்படின்னு சொல்ல அந்த ரெட் செட் காரனும் வேற வழியே இல்லாம விளையாட ஸ்டார்ட் பண்றான். பட் நம்ம ஹீரோ ஒரு கண்டிஷன் வைக்கிறான், உங்ககிட்ட இருக்க ரிமைனிங் அந்த 5 ஸ்டார் வச்சு விளையாண்டா மட்டும் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்ல அவனு வேற வழி இல்லாம 5 ஸ்டார் வச்சு விளையாட ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ கார்டு வைக்காம அப்படியே நின்னுகிட்டே இருக்கான். டைம் வேற ஆயிட்டே இருக்கு. நீ பண்ணதுக்கெல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்டுட்டு உன்னோட கண்ணத்துல நீயே அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல டைம் வேற ஆகிட்டே இருக்கு. இவனோட கார்டை காலி பண்ணணும்னா இவன் சொல்றதெல்லாம் செஞ்சாகணும்னு சொல்லிட்டு இவனை கண்ணத்துல அடிச்சுக்கிறான். இவனும் பத்தல வேகமா வேகமான்னு சொல்ல சொல்ல வேகமா அவனோட கண்ணத்துல அடிச்சு இவனுக்கு ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. இப்ப அந்த ரெட் செட்டக்கார அவங்க கிட்ட இருக்க ஒரே ஒரு ராக்கு கார்டு வைக்க நம்ம ஹீரோ இருந்துட்டு கடைசி நிமிஷத்துல டைம் முடிய போகும்போது பேப்பர் கார்டு வைக்கிறான். நம்ம ஹீரோ இப்ப அந்த 5 ஸ்டாருமே வின் பண்ணிட்டான். இப்ப அவன் கையில 10 ஸ்டார் இருக்கு. நம்ம ஹீரோ கையில போட்டது போக 65 கார்டு இருந்துச்சு. அதுல 64 கார்டு அவங்களுக்குள்ளே விளையாண்டு டிரா பண்ணிக்கிட்டாங்க. பாத்ரூம்ல ஒருத்த 3 கார்டு போட்டு ஃபிளஷ் பண்ணதுனால இப்ப ஆடு நம்பர்ல ஒரே ஒரு கார்டு மட்டும் தனியா இருக்கிறதுனால நம்ம ஹீரோனால அந்த கார்டை யாருக்கிட்டயுமே யூஸ் பண்ண முடியாதனால தோத்து போயிடுறான். ஆனா இந்த கேம்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு, யாருக்கிட்டயாச்சும் எக்ஸ்ட்ரா ஸ்டார் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாரை வச்சு பிளாக் ரூம்ல இருந்து யார வேணா கூட்டிட்டு வந்துக்கலாம். இவங்க கிட்ட தான் 10 ஸ்டார் இருக்குல்ல, 6 ஸ்டார் போக மிச்சம் 4 ஸ்டார் இருக்கும், அதை வச்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ரூமுக்குள்ள போறான். இப்ப இந்த கேம் முடிஞ்சதுமே அந்த தான் வர இப்போ உங்க கையில இருக்க ஸ்டார்ஸை நீங்க வித்து பணமாவோ ஆக்கிக்கலாம், இல்ல அந்த ஸ்டாரை யூஸ் பண்ணி உள்ள இருந்து யார வேணா கூட்டிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட காசு கொடுத்து அந்த ஸ்டார் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஸ்டாரை என்னால விற்க முடியாது, இதை வச்சு என்னோட ஃப்ரெண்டை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாரை கொடுத்து நம்ம ஹீரோ வெளியே கூப்பிடலான்னு போக அந்த கண்ணாடி போட்டு இருந்துட்டு தடுக்கிறான். இந்த 4 ஸ்டாருக்கு எத்தனை காசு நம்மளுக்கு கிடைக்கும் தெரியுமா, அதை விட்டுட்டு வேஸ்ட் அவனை வெளியே எடுக்கிற, நீயே யோசிச்சு பாரு, அந்த ஸ்டாரை வித்தனா நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்கும், அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் இருந்துட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் பேச்செல்லாம் கேட்காத, என்ன வெளியிடு அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் இருந்துட்டு யோசிக்கிறான், ஃப்ரெண்டா இல்ல காசா அப்படின்னு சொல்லிட்டு காசு பக்கம் போயிடுறான். இங்க நண்பர்களும் துரோகம் பண்ண வெறுத்து ஒதுங்கி வந்து நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். பக்கத்துல ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான், இங்க பாசெல்லாம் பேசாது, இங்க காசு தான் பேசும், வரும்போதே ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கணும், என்கிட்ட நிறைய காசு இருக்கு அதனால என்ன வெளியெடுப்பாங்க பாரு அப்படின்னு சொல்ல சொன்ன மாதிரியே அவனை வெளியெடுக்கிறாங்க யாரோ. அப்படியே நம்ம ஹீரோக்குள்ள இருக்க ஜோக்கர் பர்சனாலிட்டி வெளியே வர போறவனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே கார்ட்ஸ் எல்லாம் வந்து தடுத்து அவனை பத்திரமா வெளியே அமுச்சு வைக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ போய் உட்காருவான். வெளியே அந்த 3 ஸ்டாரோட வேல்யூ $10,000, ஆனா இவங்கிட்ட $100 தான் இருந்துச்சு. சோ கண்டிப்பா இவங்கிட்ட இருக்க காசுக்காண்டி வெளியே எடுத்திருக்க மாட்டாங்க, அதுக்கு மேல இவங்கிட்ட வேற ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வெளியே போனவன் பின்னாடி இருக்க பேண்டேஜை காணோம்னு தேடிட்டு இருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோ கையில வச்சிருப்பான். சண்டை போடுற கேப்ல அந்த பேண்டேஜ் அடிச்சிருப்பான். அந்த பேண்டேஜுக்குள்ள பார்த்தா நிறைய டைமண்ட்ஸ்லாம் இருக்கும். அதை பார்த்ததுமே வெளியே இருக்கவங்க வேற வழியே இல்லாம 3 ஸ்டாரை கொடுத்து இவனை வெளியே எடுக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வெளியே போகும்போது பக்கத்துல ஒரு வயசான ஆள் உட்காந்துட்டு இருப்பான். வெளியே போகும்போது என்னோட பையனை மட்டும் கேட்டதா சொல்லுங்க, என்னோட அட்ரஸ் தரேன், என்னோட நம்பர் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோக்கு எமோஷனலா இருந்தாலும் வெளியே எதுவுமே காட்டிக்காம அப்படியே நடந்து வந்துருவான். வெளியே வந்ததுமே அவனுக்குள்ள இருக்க ஜோக்கர் பர்சனாலிட்டி வெளியே வர இப்ப அந்த குண்டனை தூக்கி போட்டு சாத்துவான். அப்படியே கண்ணமா அடிச்சுட்டு அவங்க கிட்ட இருக்க 3 ஸ்டார் வாங்கிட்டு திரும்பி பார்த்தா அவன் ஃப்ரெண்டு நின்னுட்டு இருப்பான். ஃப்ரெண்டோட காசு முக்கியமா போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசையும் வாங்கிட்டு போயிடுவான். இப்ப அவங்கிட்ட இருக்க 3 ஸ்டாரை வச்சு உள்ள ஒரு பெரியவரை உட்காந்துட்டு இருப்பா இல்லையா, அந்த பெரியவரை ரிலீஸ் பண்ணி விடுவான். இதை கேட்டதுமே அந்த பெரியவர் பயங்கரமா அழுவாரு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஒரு வழியா இந்த கேமை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்துருவான். வெளியே வந்ததுமே ஃபர்ஸ்ட் அவனோட ஆளை போய் பாக்குறான். மறுபடியும் நம்ம ஹீரோவோட லைஃப் பயங்கர சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோ அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது ஸ்டார்டிங்ல பாத்துருப்பான் இல்லையா, அந்த மொட்டையன் கிராஸ் ஆகுறான். அவனை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி அண்டர் கிரவுண்டுக்கு போனா அவன் நின்னுட்டு இருப்பான். திடீர்னு ஒரு விசில் அடிக்கிற சவுண்ட் கேட்கும். அவங்க அப்பா கொல்லப்படுறதுக்கு முன்னாடி அந்த விசில் சவுண்ட் கேட்டிருக்கும். யாருன்னு பார்த்தா அந்த டானு தான். அந்த டானு தான் அவங்க அப்பாவையும் கொண்டு இருக்கான். பரவாயில்லையே, உங்க அப்பா மாதிரி நீயும் பயங்கரமான இன்டெலிஜென்ட் தான் போல அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோக்குள்ள இருக்க ஜோக்கர் பர்சனாலிட்டி வெளியே வர அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையுமே பயங்கரமா போயிருக்கும் நம்புறேன். அண்ட் பார்ட் 2 கேட்டுல எவனும் வராதீங்க, ரிலீஸ் ஆகும்போது நானே போடுவேன். ஓகே, டாடா பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.